ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே ஆகலை, நான்வெஜ் எடுத்து இன்றைக்கி சமைக்க போகிறேன். சமைக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒய்ஃப் வந்து கிச்சன் பக்கமே விடக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்தாச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நான்வெஜ் போய் ஃபிஷ்ஷு பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷ்ஷு பார்த்துட்டு அடுத்தடுத்து என்ன வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நான்வெஜ் பார்த்துட்டு எது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த மீட்டை வாங்கி நம்ம இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அவளுடன் எதிர்பார்க்கிறாயா என் சமையலை? சரி, ஓகே, பார்ப்போம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஏதோ வைப்பேன், சமைக்க தெரியும். ஸோ அப்படியே நான்வெஜ் வாங்க பார்க்கலாம் என்ன அப்படின்றத மார்க்கெட்டில் போய் பார்த்துடலாம். கேட்டிங்களா மக்களே? குசும்பு பார்த்தீங்களா? கொண்டாட்டி குசும்பு பார்த்தீங்களா? இதான் சொல்கிறது மக்களே, ஆண்கள் வந்து அடுப்பங்கரைக்கு போயிட்டோம்னா அப்படியே வச்சுருவாங்க. சரி, என்ன பண்ண, நம்மளும் மனைவிக்காக பண்ணி தான் ஆகணும். சரி, என்ன பண்ண, சரி வாங்க போகலாம் நான்வெஜ் எடுக்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரோடை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த மழை நேரத்தில் பயங்கரமாக வந்து நாங்கள் ஒரு சேலஞ்சாக இருக்கும். வெளியில் வர்றதே வந்து பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். அதை காமிக்கிறேன் பாருங்க, அந்த ரூட்டை எப்படி இருக்கும் பாருங்க. ஆமாம், இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஜோன்ற மாதிரி பண்ணலாம். சகதியில் எப்படி விழுந்து எந்திரிச்சு போகிறோம், எப்படி ஸ்கிட் அடிச்சு போகிறோன்ற மாதிரி ஒரு வீடியோவே போடலாம். அந்தளவுக்கு சகதியாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஒரு கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ண, ஓகே, மழை நேரத்தில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ வீடியோ பாருங்கள், நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த இடத்துல சகதியாக இருக்குன்றத. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து டபுள்ஸ் வச்சு நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம அங்கே போய் தான் அவங்கள ஏற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம அங்கே போய் தான் இப்போ அவங்கள பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரைட்டு, அவங்க அங்கே போயிட்டாங்க, அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்ப பாரு, ஆண்டி புடிங்கிருச்சு, ஆண்டி பாரு. பார்த்து இன்னைக்கு வந்துட்டீங்க போல. கொஞ்சம் என்ன பண்ண, டிராக்டர் தான் வாங்கணும். ரொம்ப கஷ்டப்படுது பைக் வெளியில வர்றதுக்கு. சரிங்க போலாம். சரி, ஓகே, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம லாக் எடுக்கிறது நீங்கள் லைக் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காகவும் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ போய் ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் ஃபிஷ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபிஷ்ஷு கிடைக்காமனா ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது மீட் எடுத்து சமைக்க வேண்டியது. அவர் என்ன பண்ண, மீட்டு திங்கனாலே ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இல்லைங்க. போமா, ஏறுங்க. ஓகே, இப்போ மீட் எடுக்க போகலான்னு பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கல. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு கடை இருக்குது, அங்கே போய் நம்ம வந்து 2 வடையை சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். உனக்கு என்ன வடை வேணும்? இருக்கான்னு பார்ப்போம். வடை இருந்துச்சுன்னா அப்போ என்ன வடை இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஆமாம், வடையா? சரி, ரைட்டு. எனக்கு நண்டு வடை. கடல் உயிரினத்து பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கேம்மா. சரி வாங்க பார்த்துருவோம் என்ன வடை இருக்குன்னு. சுப வடை சாப்பிட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இனிப்பு போண்டா இருக்குது, முறுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்த வடை வந்து சூடாக இருக்குது. இதான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வடை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மெதுவடை வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குது. மெதுவடைலாம். ஸோ அதில் சட்னி வச்சு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சட்னி சாப்பிடுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து ஒரு ஃபில்டர் காபி குடிக்கும் போது செம்ம டேஸ்டா இருக்கு. மெதுவடையில என்னதான் சட்னி ஊற்றி சாப்பிட்டாலும் சாம்பார் ஆட் பண்ணி சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட் தாங்க. எனக்கு வந்து மெதுவடையில சட்னி சாம்பார் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பத்தாதுன்னு சொல்லி சாம்பார் மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ஃபிஷ் ஸ்டால் போய் பார்த்தோம்னா அந்த வடிவேல் சார் காமெடியில் வர்ற மாதிரி ஐர மீன் இருக்குன்றான், நெத்திலி மீன் இருக்குன்றான், இவ்வளோ ஏங்க ஜாமீன் முதற்கொண்டு இருக்குன்றான்ற மாதிரி எல்லா மீனும் வச்சிருக்காங்க. நம்ம கேட்டு வந்த கனவா மீன் மட்டும் இல்லை. இருக்கும்னு நினைச்ச வந்த மீன் இல்லாதனால இருக்கிற மீனை நம்ம சாப்பிட முடியாது இல்லையா? அதனால நம்ம இருக்கும்னு நினைச்ச வந்த மீன் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா மீனையும் உங்கள்கிட்ட ஷோ பண்ணிட்டு, சரி ஓகே ஃபிஷ்ஷு கிடைக்காத நம்ம ஆல்டர்னேட்டாக அடுத்த மீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி பீஃப் வாங்க இங்கேருந்து நம்ம கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ பீஃப் கடைக்கு போனால் பாய் சிரிச்ச முகத்தோட கறி வெட்டிட்டு இருந்தாரு. அப்படியே அவர் சிரிச்ச முகத்தோடைய 10 கிலோ கறி கொடுங்க பாயின்ற மாதிரி 1/2 கிலோ கறி கொடுங்க பாய் கேட்டு வாங்கணும். பீஃப் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கறி கழுவ தெரியாது. உண்மையிலே சொல்ல போனால் சமைச்சிருவேன், கறி கழுவ தெரியாது. அப்படியே நான் கழுவுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறைகள் வந்துடும்.
என்ன ஸ்மெல் வருது சரியாக கழுவுறதுன்னு சொல்லி மறுபடியும் அவங்க வந்து கழுவுவாங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நம்ம கருங்கோழி தந்தூரி வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் கழுவுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, கழுவுனா நம்மளை மறுபடியும் ஏதாவது சொல்லி நீங்கள் கழுவுனது சரியில்லைன்னு சொல்லி மறுபடியும் கழுவு தான் போகிறாங்க. அதனால் நீங்களே எனக்கு வந்து கறியை வந்து க்ளீன் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி என் ஒய்ஃப்ட்ட கேட்டிருந்தேன். அவங்களுமே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மீட் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. ஸோ இந்த மாதிரி பொடிசாக வெட்டிக்க வேண்டியதான். அப்படின்னா தான் நம்மளுக்கு பீஃப் கிரேவி செய்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே பொடிசாக வெட்டுறாங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இவங்களும் வந்து கறியை வந்து பொடிசாக வெட்டி க்ளீன் பண்ணி கழுவி சுத்தமாக வச்சுட்டாங்க மஞ்சள் பொடி போட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம வெட்டி ஆல்ரெடி வந்து வச்சுட்டோம். ஸோ இதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னன்றது இப்போ காட்டிடுறேன் உங்கள்கிட்டயே. ஸோ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல்லாரி எடுத்துருக்கோம். ஸோ பல்லாரின்றது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து பல்லாரின்னு சொல்லுவாங்க. வேறு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். அதை பொடிசாக அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. ப்ளஸ் வந்து ஒரு தக்காளி எடுத்து அதையும் பொடிசாக வெட்டணும். நான் வெட்டிடுறேன் இப்போ. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கறி மசாலா பொடி, நல்லெண்ணெய், அது போக பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி, பெப்பரு, ஜாதிபத்திரி ஜாதிக்காயை வந்து பொடிசாக திரிச்சது அந்த பொடியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம சமையலுக்கு இப்போ தேவையான பொருள். ஸோ இப்போ எப்படி குக் பண்ணுன்றதை பார்த்துடலாம். ஸோ குக் பண்ணுறதை ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்க போகிறேன். இப்போ சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஒய்ஃபுக்கு சமைச்சு கொடுக்குறத நினச்சாலே எனக்குள்ளேயே ஒரு பெருமையாக இருக்குங்க. ஐ எம் வெரி ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. நீங்கள் என்னங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? நீ எங்கேருந்து வர? இங்கே தான் இருக்கேன். சொல்லுங்க, ஏதோ சொன்னீங்களே. லைஃப்லாம் நம்மளுக்காக ஒய்ஃப் வந்து சமைச்சு தராங்க, நம்ம ஒரு நாள் சமைச்சு தரலாமே ஒய்ஃப்காகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் வியூவர்ஸ்ட்ட. இது இல்லை, இதுக்கு முன்னுக்கிட்டு ஏதோ சொன்னீங்களே. என்ன சொன்னேன்? லைஃப்ல ஒய்ஃபுக்காக ஒரு சமைச்சு கொடுங்க, அது ஒரு பெரிய வரம்னு சொல்லிட்டு இருந்தேன். கேட்கல சத்தமா. இவ்வளவு பக்கத்துல சொல்லியுமா கேட்கல? ஒய்ஃபுக்காக சமைச்சு கொடுக்குறது பெரிய வரம்னு சொல்லுவாங்க. அப்போ டெய்லி நீங்களே எனக்கு சமையல் பண்ணி தந்துருங்க, சரியா? ஓனா போதும் ஞாயிற்றுக்கிழமை சமைச்சோம்னா ஓடி இந்த பக்கமே வரக்கூடாது. நான் குக் பண்ணி முடிச்சுட்டு நான் கூப்பிடுவேன், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். எல்லாரும் வந்து ஒய்ஃபுக்காக சமைக்க கற்றுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். புருஷன்மார்களுக்காக தான் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹஸ்பண்டுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ வாங்க எப்படி சமைக்கலான்றதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை எடுக்கிறோம், மேலே வைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிசரை எடுத்து அதில் வந்து ஆயில் எடுக்கிறோம். இந்த ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ml இருக்குது. 40 ml நம்ம வந்து ஒரு 10 ml மட்டும் ஊற்றிக்கணும். ஸோ கையளவு தான். அப்படியே அதை ஊற்றிட்டு அவ்வளோதான், இதோட போதும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்ச ஆனியனை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஆயிலை வந்து நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு அப்படியே வந்து வெட்டி வச்ச ஆனியனை ஃபுல்லாக அப்படி போட்டோம்னா அப்படியே ஒரு சவுண்டு வருங்க, அஸ்மர் சவுண்டு மாதிரி. அப்படியே ஃபுல்லாக உள்ள தட்டிட்டு இந்த ஆனியனை வதக்கிறதுக்கு இந்த கரண்டி எடுத்துக்கணும். ஸோ நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே சிம்மில் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சால்ட்டை எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு. ஸோ அந்த உப்பு எடுத்து நம்ம இதில் போட்டுக்கணும். ஸோ போட்டு முடித்தோம்னா இப்போ சால்ட்டு போட்டு வதக்குறதுனால ஈஸியாக நம்மளுக்கு பொன்னிறமாகும் ஹீட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து நல்லா வதக்கிக்கலாம் அப்படி. ஓகே, இது அப்படியே ஹீட் ஆகிட்டு இருக்கு. அதே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டாமல் வச்ச தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெட்டி பழக்கமே இல்லைங்க, என்ன பண்ண ஒய்ஃபுக்காக பழகிக்க வேண்டியதான். ஸோ மறுபடியும் இப்படியே ஒரு வெட்டு அப்படியே பொடிசாக வெட்டணும்.
ஓகேங்க. ஸோ பொடிசாக வெட்டியாச்சு. இப்போ அப்படியே வெங்காயத்தை பார்த்துருவோம். வெங்காயம் ஒன்றும் பொன்னிறமாக மாறல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிறோம். கறியிடக்கூடாது. ஸோ கவனமாக பார்த்துட்டே இருக்கணும். ஸோ ஆயில் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம், தேவையான ஆயில். ஓகே. ஸோ ஓகே. இப்போ வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ பொன்னிறமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா தக்காளியை எடுத்து உள்ளே தட்டிக்கிறோம். ஸோ இப்போ தக்காளியும் அந்த ஆனியனையும் சேர்த்து நம்ம கலக்கிக்கணும். என்னென்னு பாருங்க, தக்காளியும் வெங்காயம் தாளிக்கும் போதே அப்படியே ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க. ஓகே. இப்போ தக்காளியும் வந்து நல்லா வதக்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இஞ்சி, அதாவது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை இதோட போட்டு, ஸோ கறியை போடுறதுக்கு முன்னாடி தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். கறி போட்டதுக்கப்புறம் போட்டீங்க அப்படின்னோம்னா கறியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா நம்ம வதக்கியாச்சு. அடி பிடிக்காமல் பார்த்துருக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கறியிடக்கூடாது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1/2 கிலோ பீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த 1/2 கிலோ பீஃபை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நல்லா நம்ம வந்து கருப்பு விடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஆனால் உண்மைதான் தெரியுமா, திரிசாவும் விக்ரமும் வந்து பாடிட்டு போயிட்டாங்க சாமி படத்தில். இப்போ பார்த்தோன்னா கடைசி அது உண்மையாக தான் இருக்குது பாரு. ஞாயிறு மதியம் தானே இன்னைக்கு. நல்லதுதான். இப்போ மறுபடியும் மேடம் எதுக்கு வந்தீங்க? முடிச்சிட்டீங்களான்னு பார்க்கறதுக்காக வந்தேன். முடிச்சுட்டோம். நானே உங்களுக்கு கூப்பிட்றேன் சரிங்களா. டேஸ்ட்டாக தான் சமைப்பேன். இடையில வந்து எதுவும் பண்ணாமனா. ஸோ நானே டேஸ்ட்டாக சமைச்சிடுவேன். ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு வந்தேன். நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஹாப்பியாக இருங்க, அப்படி தூங்குங்க. நான் சமைச்சு நான் எடுத்துட்டு வரேன், நான் கூப்பிடுறேன் உங்களை சமைச்சிட்டு. என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஓகேங்களா? சரி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படிங்களா? கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கேன், டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்ப்போம் அப்படின்றாங்க. சரி, அப்போ நான் போறேன். ஓகே. சமைச்சிட்டு கூப்பிடணுமா ஃபர்ஸ்ட் டோ? ஆமாங்க, பசிக்கு. சரி ரைட், நான் சமைச்சிட்டு கூப்பிட்றேன். ஓகே. இப்போ நம்ம இருக்கிறதுலே வந்து மஞ்சப்பொடி இப்போ போட போகிறோம். ஸோ மஞ்சப்பொடியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்ன ஸ்பூன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன். ஸோ இவ்வளோ தான் எடுக்கணும் அளவு, இல்லைனா மஞ்சப்பொடி வாடை வந்துடும். ஸோ இதையும் உள்ளே போட்டுட்டு அப்படியே கலக்கிற வேண்டிதான். கலக்குவேன் கட்டங்கட்டி கலக்குவேன் திட்டங்கட்டி கலக்குவேன் பாரு. கலக்குவேன் கட்டங்கட்டி கலக்குவேன் திட்டங்கட்டி கலக்குவேன் பாரு. இப்போ மஞ்சப்பொடியை நல்லா கலக்கியாச்சு. ஸோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு மஞ்சப்பொடியுமே அதில் கலக்கல. ஆஹா, ஸ்மெல்லை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்மெல்லு இருக்குங்க அதில். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் நம்ம எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பாக்கெட் நம்ம போட்டுடணும். ஸோ இது வந்து நார்மல் சில்லி பவுடர் மாதிரி இல்லை, காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து நம்மளுக்கு வந்து காரமும் கம்மியாக இருக்கும், கலரும் தரும். ஸோ அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பாக்கெட் நம்ம ஆட் பண்ணிக்கணும்.
ஓகே, இதையும் நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ கலர் வராத காரணத்தினால் கூட கொஞ்சம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. ஸ்மெல்லை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க ஸ்மெல்லு. ஸோ நானே இப்படி சமைப்பேன்னு எதிர்பார்க்கல. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா கரம் மசாலா பொடியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச், அவ்வளோதான் ஒரு பிஞ்ச் போட்டுட்டு மறுபடியும் ஒரு கலக்குவேன் அகெயின் கலக்குவேன் கட்டாங்கட்டி கலக்குவேன் பாரு. மறுபடியும் இப்போ நல்லா கலக்கிட்டு ஆல்ரெடி ஸ்மெல்லை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்மெல் வருதுங்க. ஸோ அந்த ஸ்மெல்லோட சேர்த்து கூட கொஞ்சம் ஸ்மெல் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாதிக்காய் ஜாதிபத்திரி போட்டு நம்ம வந்து நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பொடி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ரொம்ப போட்டுறக்கூடாது. ஸோ இந்த அளவு தான், 1/4 ஸ்பூன், குட்டி ஸ்பூன்லேயே 1/4 ஸ்பூன் வந்து அப்படி மலைச்சாரல் மாதிரி தூவி விட்றணுங்க. மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த ஜாதிபத்திரி ஜாதிக்காய் வந்து இந்த பொடி எதுக்கு போடுறோம்னா அப்படி ஒரு தூக்கும் பாருங்க ஸ்மெல்லு. ஆஹா, வேறு மாதிரி ஸ்மெல் வருங்க. ஏன்னா பிரியாணிலே வந்து ஜாதிக்காய் வந்து போடுவாங்க. ஸோ ஸ்மெல்லுக்காக இதுலேயும் வேறு லெவலில் இருக்குங்க ஸ்மெல்லு. கூட கொஞ்சம் ஸ்மெல் நல்லா வருது. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய பொருள் எல்லாத்தையும் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பீஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஓகேங்களா, இப்போ நல்லா முங்கிருச்சு எல்லா மீட்டுமே வந்து. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா ஒரு கிண்டிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கிண்டிட்டு ஓகே மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அதை. ஸோ கலக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து குக்கருடைய கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் விடணும். ஸோ நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம லைட்டாக வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு உப்பு காரம் எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நல்லா கொதிச்சு நமக்கு பபுள்ஸ் வரும் பாருங்க, டுப்பு பபுள்ஸ் வரும். அந்த பபுள்ஸ் வர வரைக்கும் நல்லா நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்து டேஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரியே நல்லா பபுள்ஸ் வந்துருச்சு கொதிச்சு. ஸோ இதை இப்போ என்ன பண்ணுறோம்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். உப்பு கம்மியாக இருக்குங்க. ஸோ உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு வந்து தேவையான அளவு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு வந்து கொஞ்சம் பொடி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் கலக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கலக்கிட்டு ஓகே, இப்போ சால்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா இப்போ கலக்கியாச்சு. இப்போ கலக்கிட்டு நம்ம அந்த குக்கரோட மூடியை எடுத்து விசிலு கேஸ்கெட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், இல்லைன்னா நம்ம மூஞ்சிலேருந்து அடிச்சிடும். ஸோ அதில் குக்கரில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கேஸ்கெட் விசில் இல்லாமல் பார்த்துட்டு மூடுங்க. ஏன்னா வந்து லேடிஸ்க்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் குக் பண்ணி, நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ மூஞ்சி போச்சுன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது. ஸோ அதனால் இப்போ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கேஸ்கெட்டெல்லாம் விசில்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படியே வச்சு அப்புறம் அது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 விசில் விடுவோம். 15 விசில் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து கறி வந்திருக்காம பார்ப்போம், இல்லைன்னா கூட கொஞ்சம் விசில் வைக்கணும். ஓகே, என்னதான் சில்வர் பானையில் அலுமினிய பானையில் வச்சாலும் நம்ம மண்பானையில் சமைக்கிற மாதிரி வராது. இன்றைக்கி என் ஒய்ஃபுக்கு வந்து மண்பானையில் சமைச்சு தரலான்ற ஒரு ஆசையோடு இருக்கேன். ஸோ மண்பானையை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் ஒரு பக்கம் விசில் ஊதிட்டு இருக்கு, இந்த பக்கம் நம்ம பற்ற வச்சுருவோம். ஸோ மண்பானையை பற்ற வச்சுட்டு அப்படியே இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட வேண்டியதான். ஓகே, இப்போ மண்பானையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வச்சாச்சு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊற வச்ச அரிசியை போடணும். ஸோ அது வரைக்கும் தண்ணி ஹீட்டாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே ஒரு பக்கம் விசில் ஊதிக்கிட்டே இருக்குது, அது ஒரு பக்கம் ஊதிக்கிட்டே இருக்கு. ஓகே, இப்போ மண்பானை நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க லேட்டாகன்றனால அந்த மூடியை வச்சு நம்ம மூடிடலாம்.
ஓகே, இப்போ குக்கரில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 15 விசில்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் இதை நம்ம ஜஸ்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டு தென் இதை வந்து உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க விசில்ஸை வந்து. ஸோ வந்து கொஞ்சம் ஏன்னா வந்து அவ்வளோதான். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த கறியை எடுத்து வெந்துருச்சான்னு செக் பண்ணணும். ஸோ கறி வேகலைங்க. ஸோ கறி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் வேகாமல் தான் இருக்குது. இன்னொரு 8லேருந்து ஒரு 10 விசில்ஸ் வந்தால் வச்சோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வேகலை. ஸோ அரைவேக்காடு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் அடுத்து 10 விசில் வைக்கிறதுக்கு நமக்கு தண்ணி தாங்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு காசம்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், இனஃப் போதும். ஸோ அடுத்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். விசிலே மாட்டிட வேண்டியதான். இன்னொரு 10 விசிலுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து கொதிக்க வச்ச தண்ணி என்ன ஆகுதுன்றதை பார்த்துடலாம். மூடியை எடுத்து யாருங்க எப்படி புகையுது பாருங்கள் ஸ்ட்ரீம். ஓகே, இப்போ அரிசியை மட்டும் நம்ம எடுத்து போட்டுடலாம். ஓகே, இதில் கொஞ்சம் அரிசி ஒட்டிகிட்டு இருக்கனால அப்படியே அரிசி வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. ஸோ விவசாயிகள் நம்மளுக்காக விளைய வைக்கிறாங்க. ஸோ ஒரு அரிசி கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரிசியோட. ஓகே, இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 விசில்ஸ் நம்ம வச்சு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ மறுபடியும் எடுத்து பார்த்துடலாம். வெந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. நல்லா இருக்குங்க. அப்படிங்க கேமரா காட்டுறேன் பாருங்க, க்ளோஸில் வாங்க. இங்கே பாருங்க, பூ மாதிரி இருக்குது பாருங்க. நல்லா வந்துருச்சு. இப்போ செமையாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்தா மட்டும் பார்த்தாது, வெந்துருச்சா வேகலையான்னு சொல்லிட்டு என்னுடைய ஒய்ஃப் சொல்லணும். ஸோ என் ஒய்ஃபை கூப்பிட்றேன், எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லட்டும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் விசில் அடிக்கணுமா என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, விசில் வைக்கணுமா என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே சாப்பாடையும் ஒரு பார்வை பார்த்துருமா. ஓகே, சாப்பாடுமே நல்லா வந்துருச்சுங்க. சரி, ஓகே, இதே மாதிரி அடுப்பு அமர்த்திட்டு அவங்கள ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு சாப்பாடையும் நம்ம வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடையும் நம்ம வடிக்க போட்டுடலாம். ஓகே, வா ரவியா, வாங்க வெந்துருச்சான்னு பாருமா. நான் வரேங்க. நாங்கள் வெந்துருச்சான்னு பாருங்க. நாங்கள் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குமே. கரெக்டாக இருக்கா? டேஸ்ட் பார்க்குறேன். நல்லா இருக்கா? வேற லெவலில் வச்சுட்டீங்களே. அவ்வளோதான், சாப்பாடு முடிஞ்சு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்கு. சாப்பாடு வந்துருச்சா? சாப்பாடு நானே அடிச்சிடவா? எதுவுமே பண்ண வேணாம் மேடம், ஒன்றும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, எப்படி எடுத்து அப்படி கவுத்தணும். கவுத்திட்டு
அவ்வளோதான். ஒரு கிளாஸ் வச்சுட்டா முடிஞ்சு. இதுக்கு நீங்கள் வரணுமா? வெரி குட், நல்லா கற்றுக்கிட்டீங்க. அவ்வளோதான். இதையும் நல்லா வடிச்சிட்டீங்களே. அவ்வளோ பார்த்துக்கோங்க கணவர்மார்களே, இப்படி தான் சாப்பாடை வந்து வடிக்கணும். பீஃப் வச்சாச்சு. இப்போ சாப்பாடு வந்து இதில் அல்டிமேட் வந்து நீங்கள் மண்பானையில் வடிச்சிருப்பீங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா மண்பானை தானே உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்கும் தான், ஆனால் உங்களுக்கு தெரியுங்கிறது நான் நினச்சே பார்க்கல. ஆமாம், மண்பானை எல்லாமே கவுத்துறது ஒன்று தானே. ஸோ வச்சாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பீஃபும் ரெடி, சாப்பாடும் ரெடி. சாப்பாடு வடிஞ்சோன்னா உங்களை நான் கூப்பிட்றேன், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். ஓகேங்களா? சொல்கிறேன். இந்த ரெசிபி எல்லாமே வந்து நான் எப்படி வந்து இவ்வளோ தெளிவாக நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தலைவன் ChatGPT தான். அவன் தான் வந்து ஒன்றும் இல்லை, செல்லை எடுத்து பீஃப் கிரேவி வைப்பது எப்படின்னு தான் அவன்கிட்ட கேட்டேன். எவ்வளோ உப்பு சேர்க்கணும், எவ்வளோ வந்து காஷ்மீர் சில்லி சேர்க்கணும், எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்தான். அதை எப்படி கலக்கணும், எவ்வளோ நேரம் கலக்கணுன்றதையும் சொல்லி கொடுத்துட்டான். ஸோ கணவன்மார்களே, ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் ChatGPT கேட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு சில நேரம் ChatGPTயும் காலம் வரும். அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட யார்ட்டையாவது வந்து சாப்பாடு நல்லா சமைக்க தெரிஞ்சவங்கள்ட்ட ஐடியா கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? சரி, நான் சமைச்சிட்டு கூப்பிட்றேன், நீங்கள் போகலாம். ஓகே ஓகே, சமையல் இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டால் கிடையாது. முக்கியமானது குக்கரில் வச்சு எடுத்திருந்த கிரேவியை வந்து நல்லா வற்ற வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, கேஸை பற்ற வச்சுட்டு நம்ம அந்த சட்டியை வச்சுட்டு அதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த நல்லெண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கணும். ஸோ ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா வேக வச்சுருந்த பீஃப் கிரேவியை வந்து சட்டி முதல்ல நல்லா காயணும். ஸோ எண்ணெய் சூடாகணும். ஸோ அப்படியே வந்து அவ்வளோதாங்க. ஃபுல்லாக தட்டிட்டு இப்போ அந்த தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிண்டி விடணும். ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா வத்திருச்சு முதல் இருந்த தண்ணியை விட. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபைனல் டச்சாக நம்ம சொல்லியிருந்தோம்னா பெப்பர். அந்த பெப்பர் எடுத்து லைட்டாக தேவைக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக டேப் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேஸை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான், முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு சுவையான பீஃப் கிரேவி ரெடி. ஓகேங்களா? இப்போ கொண்டு போய் நம்ம சாப்பாடை எடுத்து ஒய்ஃபையும் கூப்பிட்டு எப்படி சாப்பிட்டு எப்படி ரிவ்யூ இருக்குது, டேஸ்ட் இருக்குன்றதை நம்ம ரிவ்யூ கேட்டலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ எல்லா சாப்பாடையும் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட கூப்பிட்றலாம். சாப்பிடுவாமா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பிளேட் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், சும்மா அப்படியே சைடில் அப்படியே டெக்கரேஷனுக்காக. ஸோ உப்பு எடுத்துக்கலாம். 2 பிளேட் எடுத்தாச்சு. அப்புறம் இப்போ கிரேவி எடுக்கணும். ஓகே, ஓகே இப்போ கிரேவியும் எடுத்தாச்சு. பீஃப் ஸ்மெல்லுக்கு பாருங்கள் எப்படி நிற்கிறா பாருங்கள் நம்ம ட்ரிக்ஸி. பீஃப் ஸ்மெல்லுக்கு அப்படியே வந்து நின்றுட்டா பாருங்க, அப்படியே ஜம்முன்னு ஸ்மெல் பண்ணிட்டு. எவ்வளோ போகலாம் ட்ரிக்ஸி. இப்போ நம்ம வீட்டு இல்லத்தரசிக்கு வந்து நம்ம சாப்பாடு பரிமாறிடலாம். ஓகே, மண்பானை சாதங்க. அப்படியே மண்பானை சாதம் அப்படி பார்க்கவே அப்படி அழகான ஒரு லுக்கில் இருக்குது பாருங்கள். போதுமா? ஓகே, இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச டேஸ்டியான பீஃப் கிரேவி. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுமா, அள்ளி வச்சு சாப்பிடு. ஓகே, கொஞ்சோண்டு ஆனியன் எடுத்து வச்சாச்சு. பச்சை மிளகா கடிச்சு சாப்பிடுவாங்க. என் ஒய்ஃப் வந்து யூஸ்வலாகவே வந்து ஏதாவது சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பச்சை மிளகா கடிச்சு சாப்பிடுவாங்க. கருவாடாக இருந்தாலும் சரி, மற்ற நான்வெஜ் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பச்சை மிளகா பக்கத்தில் வச்சுக்குவாங்க. ஸோ சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதான்.
ஸோ பக்கத்துலேயே வந்து தயிரும் வச்சுக்கணும், அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேடம். எப்படி இருக்கிறது உங்களுக்கு கணவனின் சமையல்? அல்டிமேட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சமையல் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது சண்டே எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகிருச்சு. எல்லா பொண்ணுங்களுக்குமே ஹஸ்பண்ட் வந்து இப்படி எப்பயாச்சும் அப்படி பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிடுறது ஓகே ஆசையாக தான் இருக்கும். எல்லா வீட்லயும் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க, அப்பதான் அவங்களும் அவங்கள கேர் எடுத்து பார்ப்பாங்க, நீங்களும் அவங்கள கேர் எடுத்து பார்ப்பீங்க. பார்த்துக்கோங்க, சமைச்சு கொடுத்தாதான் கேர் எடுத்து பார்ப்பாங்க, இல்லைன்னா ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வேர்டை. ஓகேங்களா? ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இதே மாதிரி லாக் சேனலில் ஃபன்னான வீடியோஸ், என்டர்டைன்மெண்டான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னோம்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வீடியோ இந்த மாதிரி ஃபன்னான வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய் பாய். Subscribe.